நானும் எனக்கு முன்வாழ்ந்த நபிமார்களும் சொல்லிய சொல்லில் மிகவும் சிறப்பான சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே படைப்புகளில் சிறந்தவர்கள். அவர்கள் சொல்லிய வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை முதலாவது நாயகம் சொல்கின்றார்கள். எனக்கு முன்னால் வந்த நபிமார்கள் இருக்கிறார்களே, அத்துணை நபிமார்களும் எவ்வளவு கலிமாக்கள் சொல்லி இருப்பார்கள், எவ்வளவு தஸ்பீகள் செய்திருப்பார்கள். எல்லா தஸ்பீகளையும் காண நானும் எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் சொல்லிய சொல்லில் சிறந்த சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல் தான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு மூல மந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வஜூதுடைய அல்லாஹு தஆலாவுடைய மெய்ப்பொருளின் இந்த உலகத்திலே அவன் படைக்கக்கூடிய அனைத்துக்கும், ஆகிராவிலே அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற அனைத்துக்கும், ஒவ்வொரு இன்சானுடைய ரூஹுக்கும் மூலாதாரமாக இருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே எல்லாம் அடங்கி இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மிகச்சிறந்த சொல், அதை விட சிறந்த சொல் கிடையாது. ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய நாவிலே அந்த சிறந்த சொல் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சுவனம் நுழைந்து விட்டார். இன்ஷா அல்லாஹ் சுவனத்துக்கு போவார்னு சொல்லல நாயகம், அவர் சுவனம் நுழைந்து விட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு ஆள் சொல்லிக்கொண்டு மௌத்தானா அவருக்கு எதிரே அவர் செல்லக்கூடிய சொர்க்கத்தை காட்டப்படுமா. இந்த பாக்கியம் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இறுதி தருணத்திலே எங்களுடைய நாவிலே அந்த சொல் வர வேண்டும். அதற்காக நாங்கள் அள்ளும் பகலும் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனுஷன் முக்கியமா ஒரு 3 துஆ இருக்கு, 3 பிரார்த்தனை அதை கேட்கணும். அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்ம தௌஹீதி, தௌஹீதுடைய அறிவைத்தா, ஏகத்துவத்துடைய அறிவைத்தா நாயனே என்று கேட்டுக்கணும் எல்லாரும். வஅமலல் இஹ்லாசி, கலப்பற்ற அமலை, உனக்காக நிறைவேற்றப்படக்கூடிய அமலை தா, அப்படியான அமலை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய் நாயனே. வஹுஸ்னல் ஹாத்திமா, இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் நாயனே. இதுக்கு சேர்த்து துஆ செஞ்சு கொள்ளணும். 3 முக்கியம். தௌஹீதுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய அறிவு வேண்டும். அறிவு இல்லாமல் அமல் செய்தால் எல்லா அமலும் ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியை போன்று போய்விடும். நான் கியாம நாளையில போய் நிப்போம். இவ்வளவு அமல் செஞ்சிருக்கோம், 60 வயது அடைஞ்சதிலிருந்து மௌத்தாமல்ல ஒரு வக்து நான் விடல, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வச்சிருப்பான்னு போய் நிப்போம் ஆசைப்பட்டுட்டு. அங்க பார்த்து நிக்கக்குள்ளே நம்முடைய அமல் மலை போன்று இருக்கும். ஆனால் நாங்க பார்த்து நிக்கக்குள்ளே அந்த அமல் எல்லாம் பஞ்சு போன்று பறக்குமா? என்ன? அல்லாஹ்வுடைய அறிவு, அவனை பற்றிய அறிவு ஞானம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய இபாதத் அவனுக்காக செய்யப்பட்டது அல்ல. மார்க்கத்துடைய முதல் கடமை அல்லாஹ்வுடைய அறிவுதான். இரண்டாவது, கலப்பற்ற நன்மையை நாங்கள் செய்வதற்கு அல்லாஹ்ட்ட உதவி செய்வாயாக என்று கேட்கணும். முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய இபாதத்தை எங்கட முகத்திலே தூக்கி அடிக்கப்படும். மூன்றாவது கேட்கணும் என்ன? நல்ல முடிவாக எங்களுடைய முடிவை ஆக்கி விடுவாயாக நாயனே. மிகவும் முக்கியமான பிரார்த்தனை. ஆலமெல்லாம் பள்ளிக்கு போய் தொப்பிய போட்டு தொழுத வந்த முடிவு கடைசியில சுபஹானல்லாஹ், இந்த இன்சானுடைய முடிவு இப்படியா போய்விட்டது என்று ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய அமைப்பிலே சிலருடைய முடிவுகள் கெட்ட முடிவாக போகின்றதா இல்லையா? அப்படியான சூழல் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹி மின்ஹா. தௌபா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தாலும் கர்கராவுடைய நேரம் என்ற ஒரு நேரம் இருக்காம். அதுதான் தொண்டை குழிக்குள்ள ரூஹு வந்துட்டு பதைச்சிட்டு நிக்கிற நேரம். சக்கராத் வருத்தத்துல மனுஷன் இருக்கக்குள்ள போய் பார்க்கணும். அந்த நேரத்துக்குள்ளாக இவர் செய்த பாவத்துக்கு தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட மீண்டணும். அப்ப அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த நிலையும் தாண்டுமாக இருந்தால் அதற்கு மேலாக ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ஃபைலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு ஃபைல் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபைலும் வேண்டும். இறை நேசர்களுடைய துஆ பரக்கத்து, அவங்களுடைய அருள் பார்வையும் வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தாத்தான் அந்த கடைசி முடிவு நல்ல முடிவாகும். தொழுதா மட்டும் நல்ல முடிவு வரும் போட்டு நாங்க எதிர்பார்க்க போப்படா. தொழக்கூடிய ஆக்களும் வேற வகையில பாவம் செய்யறாங்களா இல்லையா? யாராச்சும் தொழக்கூடிய ஆக்கள் நான் சுத்தம் போட்டு சொல்லலாமா?
வேற வழியில பாவங்கள், குடும்பத்து நோவினை செய்யற விஷயத்துல, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் பாவம் செய்யலாம் தொழக்கூடிய ஆக்கள். ஆகையினால் நான் சொன்ன இந்த 2 ஹதீஸ்லயும் கலிமாவினுடைய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அடியானாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த கலிமாவை மொழிந்த நிலையிலேயே ஒருவர் மரணித்தால் அவர் சொர்க்கத்திலே நுழைவார். அப்ப அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்களாம், நாயகமே யா ரசூலல்லாஹ், அவன் திருடி இருந்தாலுமா விபச்சாரம் செய்திருந்தாலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் திருடி இருந்தாலும் சரி விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி அவன் சுவனத்துக்கு செல்லுவான். ஆச்சரியத்தினுடைய விளிம்பிலே நின்றவர்களாக அபூதர் நாயகம் திருப்ப கேட்காங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் அபூ ஹுரைரா நாயகத்துக்கு நடந்திருக்கு. அளவெடுத்திருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் சொர்க்கத்துக்கு போவாரா? திரும்ப நாயகன் சொல்றாங்க, அவர் களவெடுத்திருந்தாலும் சரி விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி. திரும்ப ஆச்சரியத்துல கேட்காங்க, நாயகமே களவெடுத்தாலுமா விபச்சாரம் செய்தாலுமா களிமா சொன்னா சொர்க்கத்துக்கு போலாமா நாயகமே என்று அபூதர் நாயகம் 3வது தடவும் கேட்காங்க. திரும்பியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, களவெடுத்திருந்தாலும் சரி விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி அவர் சுவர்க்கத்துக்கு செல்லுவார். சொல்லி போட்டு நாயகன் சொல்றாங்க, அபூதருடைய மூக்குடையட்டும். மூக்குடைஞ்சு போட்டும் என்ற கருத்து இல்ல, அரபிகளுடைய பேச்சு வழக்குல நாயகம் சொல்றாங்க. இந்த ஹதீஸில் இருந்து நாங்க என்ன விளங்குகின்றோம் சகோதரர்களே? லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய கலிமாவுடைய சிறப்பு. ஒருத்தன் பெரும்பாவம் செஞ்சிருக்கான், திருடுறான், விபச்சாரம் செஞ்சிருக்கான். விபச்சாரம் செய்யறது என்ன சின்ன பாவமா? விபச்சாரம் செய்ய பெரிய பாவம், கொடிய பாவம். அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க கூடிய அளவு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றது என்று சொன்னால் சிந்தனை பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லினுடைய, அந்த வார்த்தையினுடைய, அந்த கலிமாவினுடைய சிறப்பு எத்தகையது என்பதை புரிந்து கொள்ளணும். இணை வைக்கிறத தவிர எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன், நான் நாடி நாட்களுக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். கட்டும் பாவியா இருக்கான் ஒருத்தன், என்னென்ன பெரிய பாவம் இருக்கு அத்தனையும் செஞ்சிருக்கான்னு பார்ப்போம். இணை மட்டும் வைக்கல, அல்லாஹ் அல்லாத எதுவுமே கிடையாது என்ற அந்த கலிமாவினுடைய பொருள்ல ஒருத்தன் உறுதியா இருக்கான், நிலப்பாடா இருக்கான், பாவம் செஞ்சிருக்கான். ஆனா அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நிராசையாகாமல் இருக்கும் காலமெல்லாம், இஸ்திக்பாரிலே உறுதியாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய சிறிய பெரிய சகல பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா சக்தி பெற்றவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா வஸ்துவின் மீதும் அல்லாஹு தஆலா சக்தி பெற்றவன். அடியான பாவத்தை மன்னிக்க மாட்டானா? மன்னிப்பான். அதுக்காக பாவம் செய்யறத வழக்கமா வச்சுக்க போப்படா. அல்லாஹ்க்கு பயம் இல்லாமலுக்கு பாவத்தை செஞ்சு போட்டு நான் களிமாவுல இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா ஆக கீழ் நரகத்துக்கு தான் போவார். பாவம் செய்யறத வாடிக்கையாக வச்சுட்டு இருந்து நான் களிமாவுல இருக்க அல்லாஹ் மன்னிப்பான்டா, இது மடத்தனமான விஷயம். ஆகையினால் சகோதரர்களே, நான் சொல்லிய இந்த 3 ஹதீதிலும் இருந்து இந்த 3 ஹதீதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வோட சேர்ந்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பின்னால வருது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. அல்லாஹு தஆலாவுடைய கலிமா தய்யிபாவை உச்சரித்த பின்னால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயரை மொழிய வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்ற அந்த கலிமா இருக்கிறதே, உலகத்தில் அதை போன்று பொறுமதியான கலிமா இல்லை, சிறப்பான கலிமா இல்லை. ஆனால் அது என்னத்தை போதிக்குது? அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்பதை போதிக்கின்றது. இந்த அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்ற இந்த விளக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் அல்லவா? ஆகையினால் முஹம்மதுர் ரசூலுல்லாவை ஏற்றாக வேண்டும். முஹம்மதுர் ரசூலுல்லாவை யாராவது புறக்கணித்து விட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாராயின் அவருடைய கலிமாவில் வேலை இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சேர வேண்டும். அதுதான் திருக்கலிமா.